பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது, அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்படுகிறீங்களா, அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதுக்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. திமுகவுடைய சூழ்ச்சிகள், திமுகவோட தவறுகள், திமுகவோட பொய் பிரச்சாரங்கள், திமுகவுடைய எல்லா தவறுகளையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ரஜினி சார் இன்னைக்கு அரசு இல்லை, நம்ம எதுக்கு அவரோட சண்டை போட போனோம், அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம், அது இல்லை நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க, முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரஜினி சார் இயக்கத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ஹார்பர் தொகுதியில் பொறுப்பு கொடுத்த வேலை பாருன்னு சொன்ன இயக்கம் டிவிக்கு. அப்ப இதற்கான விளக்கங்கள் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஒரே போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகள். இந்த சூழ்ச்சிகளை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் கடுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சாரம் எப்பொழுதும் திசை திரும்பக்கூடாது, வேற எப்பயும் திசை திரும்பக்கூடாது. நம்மளுடைய நோக்கங்கள் பிஜேபியோட சண்டை போடுவதா? ஆம், கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடுறோம், கடுமையா சண்டை போடுவோம், இல்ல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கொள்கை எதிரின் முதல் நாள் டிக்ளேர் பண்ணாங்க. திமுக டிக்ளேர் பண்ண முடியுமா? திமுக முன்னாடியே, நான் திருப்பி சொல்றேன், திமுக முன்னாடியே பிஜேபி கூட சேர்ந்தது. இனிமேட்டு எதிர்காலம் சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்ப வேணா சேருவாங்க அதிகாரத்துக்காக. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்ன இயக்கம் நம்மளுடைய கட்சி. அந்த அளவிற்கு நாம் கொள்கைகளை உள்வாங்கி 234 தொகுதியிலும் உறுதியாக உண்மையாக நாம் போட்டியிடுவதற்கு எல்லா விதமான மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு. எந்த அழுத்தங்களும் நமக்கு கிடையாது. எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்கொள்வோம்.